துதி செய்ய தொடங்கினா யுத்தம் செய்ய தொடங்குவா. அஸ்திபாரம் அசைந்திட சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திட அஸ்திபாரம் அசைந்திட சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திட. துதி செய்ய தொடங்கினா கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். பாடுவோம். துதி செய்ய தொடங்கினா யுத்தம் செய்ய தொடங்குவார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். சொல்லுவோம். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவே முன்னே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவே முன்னே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடு சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடு. ஆமென். அஸ்திபாரம் அசைந்திடு சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடு. துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். கிரியை செய்வார். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் இறங்கிடும் இன்றைய ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆசீர்வாதம் இறங்கிடும் இன்றைய ஆசீர்வாதம் இறங்கிடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நீங்கள் துதி செய்ய தொடங்கினார் எல்லா பொல்லாத ஆவிகளும் அந்தார சக்திகளும் எதிர் வளைவுகளை எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. பெரிய கூட்டத்துல இப்படிங்க கட்டி கட்டி மறையுது. அது யாரால் மறைகிறது? இயேசுவால். ஒரு அலியிலே சொல்லுங்க. சிறிய கூட்டத்திலையும் மறைகிறது, பெரிய கூட்டத்திலையும் மறைகிறது, திருவிருந்தனுக்கு மறைகிறது. இன்னைக்கு கூட ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. யாருக்கோ ஒருத்தங்களுக்கு செக் பண்ணிட்டு சார்ஜ் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் துதி செய்ய தொடங்கினோம். கொஞ்சத்தை கொண்டு பெருக்கத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. முதற் கனி தான் துளியூண்டு கனி. அது ஒரு கொய்யாக்கா ஒரு முட்டையை வச்சு என்ன செய்ய முடியும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த ஒரு முட்டையை தான் எனக்கு கூடு. ஹல்லேலூயா. அது பாதி பேருக்கு மனசு வர மாட்டேங்குது. ஐயோ இந்த முட்டையை கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் நமக்கு என்ன வருது? ஏண்டி முட்டையை கொடு முட்டையை கொடு. இந்த முட்டை தான் முட்டை. என் பிள்ளைக்கு வேணும், பையனுக்கு வேணும், தாத்தாக்கு வேணும், பாட்டிக்கு வேணும். அப்புறம் கடைசியாக இருந்தால் 50 முட்டை எல்லாம் விட்டு மீதி இருந்துச்சு என்ன சாமிக்கு கொடுக்கலாம். முதல் கொய்யாக்கா அழகாக இருக்குது, பிச்சு வாயில் போடலாமே, போடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு குட்டி போடுது, அந்த குட்டியை ஆண்டவர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. குட்டியை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். தரமாட்டேன்னு சொன்னால் மொத்தமாக சில நேரத்தில் அடிச்சுட்டு போகும். அப்போ சொல்லுவீங்க, கிட்டத்தட்ட பாஸ்டர் 70,000 விற்கலாம் பாஸ்டர், 14 ஆடு எல்லாமே செத்து போச்சு பாஸ்டர். முதற்குட்டியை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வருதா? அதை நியமிக்கிறீங்களா? கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? கர்த்தர் அந்த குட்டி எல்லாம் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 50,000 விற்கிறீங்க ஒரு பேச்சுக்கு, 5 ரூபா காணிக்க தரீங்க. கேட்டால் இதுதான் பாஸ்டர் குட்டி வித்தனுடைய தசம பாகம். எவ்வளவு? 5 ரூபா. தசம பாகம்னா என்னன்னு தெரியாது. 10ல் ஒரு பங்குக்கு பேர் தான் தசம பாகம். ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறீங்க? தசம பாகமாக நான் தருகிறேன். வித்தது 50,000, காணிக்க கொடுக்கறது எவ்வளோ? 5 ரூபா, 10 ரூபா, 2,000 ரூபா. எப்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இவனுக்கு கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலினாலும் ஒன்று தான். எல்லாம் கணக்கு வச்சிருப்பார். ஒரு நாள் எல்லாம் பிசாசு அடிச்சுட்டு போவோம், ஆண்டவர் அடிச்சுட்டு போக மாட்டார். அவர் கண்டுக்காம விட்டுருவார். பேய் என்ன செய்யும்? எல்லாம் தூக்கிட்டு போயிடும். இப்போ யோபை சோதிச்சார்ல, ஆண்டவரை போய் நேரடியாக அவனை அடித்து கொள்ளலை. கொஞ்சம் பிசாசுக்கு என்ன செஞ்சார்? டைம் கொடுத்தாரு. அவன் விளாண்டுட்டு போயிட்டான். அது மாதிரி தான் சில நேரத்தில் நேரடியாக ஆண்டவர் செய்யணும். அதையும் கூட
மனப்பூர்வமாக செய்ய மாட்டார் ஆண்டவர், மனத்தாங்களாக தான். இப்போ நம்முடைய பிள்ளைங்களை அடின்னு அடிக்கிறோம், ஆனாலும் அடித்து முடிச்சோன்னே என்ன நினைக்கிறோம், அடாடா டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டோம், அடிச்சிட்டோம், திட்டோம், பையனை திட்டோம், கட்டில் கடியில் பூந்துக்கிட்டான், என்ன பண்ணுறது, வெளியே வர வைக்கணும். சில ஆத்துமாக்களை அடிச்சுட்டா கட்டில் கடியில் என்ன பண்ணுவாங்க, பூந்துக்குவாங்க, வெளியே வரமாட்டாங்க, 2 நாளைக்கு பேச மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ நம்முடைய மனசு என்ன சொல்லுவோம், அடாடா டென்ஷன் ஆகிட்டோம், சரி போ, அவனும் தப்பு பண்ணிட்டான், நாமளும் தப்பு பண்ணிட்டோம், சரி எல்லாம் சேர்ந்து அடுத்த ஜெபத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படி நினைப்போம். அப்படி தான் ஆண்டவர் வந்து சில அவர் பாவ மன்னிப்பு கேட்க தேவையில்லை, ஆனால் அவர் நம்மளை அடிக்கும்போது சொல்லுவார், பாவம் இந்த ஆத்மாவுக்கு புரியவும் மாட்டேங்குது, தெரியவும் மாட்டேங்குது, சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, பிரசங்கம் சொன்னாலும் பாஸ்ட் வந்து அவருக்காகவே பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாரு, அதனால் இது சொல்லி பிரயோஜனம் இல்லை, இது இப்படி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அப்படி தான் பண்ணுவார். அதனால் நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. யாருக்கு கீழ்ப்படிங்க? அப்போ ஆண்டவர் சொன்னார், நானே வழி. அப்போ சத்தியங்கிறது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி, அதுதான் முக்கியமான அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, மாம்சமாகி. வார்த்தை மாம்சமாகி. அதை போய் அந்த யோவான் சுவிசேஷம் எடுத்து அதை நீங்கள் வீட்டில் போய் அண்டர்லைன் பண்ணுங்க, சரியா? அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், வசனம் முக்கியம், வாக்குத்தத்தம் முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற எகிப்தரை நீ என்றைக்குமே காண மாட்டாய். அல்லேலூயா. கஷ்ட நஷ்டம்லாம் இன்னையோடு ஆண்டவர் எடுத்து போடுறார். ஒரு அலையிலே சொல்லுங்க, ஆமென். ஆனால் நீங்கள் துதி செய்ய தொடங்கணும், உபவாசம் இருக்க தொடங்கணும், உபவாசம் இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும், பிரசங்கத்தை கேட்கணும், அப்போ தான் உங்களுக்கு காரியம் எல்லாம் வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி 21வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு நல்லவராக இருக்கிறார், இதுவரைக்கும் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார், இனிமேலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 31:6வது வசனத்தை வாசிங்க. 31:6-8 வரை. ஆமென். எந்த ஒரு பொல்லாத ஆவியை கண்டு பயப்படவும் தேய்க்கவும் வேண்டாம், உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கைவிட்டுருவாரா? பையனை கைவிட்டுருவாரா? பிள்ளை கைவிட்டுருவாரா? பேரனை கைவிட்டுருவாரா? பேத்தியை கைவிட்டுருவார்? யாரையுமே கைவிட மாட்டார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பாவ அறிக்கை செஞ்சுட்டு தட்டுங்க. சும்மா பாவத்தோடய போய் பாவம் நிறைந்த கைகளோடு ஆண்டவரை தட்டாதீங்க, அவர் உங்களுக்கு திறக்க மாட்டார். அவன் நீதிமானாக இருந்து பரிசுத்தம் அடைந்து அதுக்கப்புறம் நீங்க தட்டுங்க, ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் அவன் சங்கீதம் 109:28, சங்கீதம் 109:28, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாக அநேகர் சபிக்கலாம். அல்லேலூயா. பைபிள் படிக்கிறதுனால நீங்கள் குற்றவாளிகளாக மாறுவீர்கள், ஊழியம் செய்வதனால் குற்றவாளிகளாக மாறுவீர்கள். அவங்க அப்படி நினைக்கிறாங்க, ஆண்டவர் நினைக்கல. அவங்க எப்படி செய்கிறாங்க? நினைக்கிற ஒரு பைய தூக்கிட்டு போகிறான், ஒரு கருப்பு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாங்க வராங்க. அவன் வெளியூருக்காரன் வந்து இங்கே கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறான், அவன் பேச்சை கேட்கறதுக்கு 10,000 பேர் வராங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அல்லேலூயா. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சபிப்பாங்க. இந்த பிள்ளைக்கு வீடு வேணுமா, இந்த பிள்ளைக்கு ரோடு வேணுமா, காடு வேணுமா, 2 வீலர் வேணுமா, இந்த பையனுக்கு கவர்மெண்ட் வேலை வேணுமா, இருக்கிறது பத்தாதா, எல்லாம் சொல்லுவாங்க. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களை வந்து எப்பயுமே ஆசீர்வதிக்கத்தான் ஆசைப்படுறார். அவர்கள் எழும்பினாலும், ஆமென், உனக்கு விரோதமாக எழும்புவார்கள். எழும்புவார்னா பிளான் பண்ணுவாங்க. அவள் பேசுனா நீ பேசாத, அவள் கூப்பிட்டா நீ போவாத, அவள் கேட்டா நீ தராத, அவள் சொன்னா நீ சொல்லாத, எல்லாம் உனக்கு விரோதமாக நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உலகமே உனக்கு விரோதமாக இருந்தாலும் நான் ஒண்டி உனக்கு சாதகமாக இருக்கிறேன். ஒரு அலியிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலியிலே சொல்லுங்க. டாக்டரே சொல்லுவான், இந்த வியாதி அவ்வளோதான் வந்துருச்சா, காலம் முழுசும் நீ மருந்து தூங்கணும், சரியா, ஒரு நாளைக்கு விட்டீங்கன்னா கூட நீ செத்து போயிடுவேன் அப்படிமா. அது உண்மைதான். அது ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் விசுவாசம் இல்லாதவங்களுக்கும் அது உண்மை. ஆனால் விசுவாசிக்கிற நாம் ஜபம் பண்ணிட்டு அது நீண்ட நாள் வியாதியாக இருந்தால் கூட
அதுக்காக கொஞ்ச நாள் ஜாம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் மாத்திரை தின்னுட்டு இயேசுவை நம்பி எல்லா மருந்து மாத்திரைகளை விட்டுட்டு ஆண்டவரை நம்பணும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மேலேயும் விசுவாசம் இல்லை, நீங்கள் ஜபமும் பண்ணலை, மாத்திரையும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்க மாட்டிக்குவீங்க. பாஸ்ட்டு தான் மாத்திரை விட சொன்னார் அப்படின்னு. எழும்பி பிரகாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஒளி வரும். இப்போ இதை எழுதிக்கு பாருங்க. என் வாயினால் கர்த்தரை துதிப்பேன். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுவேன், என் வாயினால் கர்த்தரை துதிப்பேன், நான் வாயினால் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். வாயினால் என்ன செய்கிறீர்கள்? சபிக்கிறீர்கள், சவைக்கிறீர்கள். ஒன்று சோறு சாப்பிட்றோம், அப்புறம் என்ன பண்ணுறோம்? திட்டுறோம், அடுத்தவங்களை திட்டுறோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களுடைய வாய் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. அதில் தாங்க எல்லா வல்லமையும் இருக்குது, அதில் தான் எல்லா கிருபை இருக்குது, எல்லா மகிமை இருக்குது. சின்ன தேவைக்கு ஆண்டவரை துதிக்கணும், பெரிய தேவைக்கு ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. பேய் வந்தாலும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பேய்க்கு அதே வல்லமை உண்டு உண்டுங்கிற அதே பாட்டு தான். அபிஷேகம் வர்றதுக்கும் அதே வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அதே பாட்டு தான். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு சில மெடிசன் கடைக்கு போனீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃபார் யூஸ் அப்படின்னு அதில் எழுதியிருப்பான். எல்லா இதுக்கும் நீ போடலாம். தலைவலி, கை வலி, நீ எது சொன்னாலும் அதுதான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாதிரி. நீ எந்த மாத்திரை சொன்னால், எந்த வியாதி சொன்னாலும் ஒரு 3 மாத்திரை தான். கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காது, டீ காஃபி குடிக்காது, போயிட்டு வா, அவ்வளோதான். அப்படியே எழுதி கொடுப்பார். இன்னொருத்தர் வருவான், ஐயா அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அங்கே தொல்லை, இங்கே தொல்லை. சரி, அப்படியா, டீ காஃபி குடிக்காது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காது, போயிட்டு வா. மாத்திரை வாங்கி எத்தனை மாத்திரை? அதே 3 மாத்திரை, அதே 4 மாத்திரை தான். ஆளுக்கு என்ன 4 மாத்திரை கொடுத்தாங்களோ 100 பேர் வந்தாலும் அதே மாத்திரை அதே மருந்து போய்கிட்டே இருக்கணும். இடையில எத்தனை நீ வந்து இங்கே கட்டின்னு அங்கே கட்டின்னு நோயின்னு சொல்லு, பேயின்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லிக்க, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அதை எழுதி கொடுத்து போயிட்டு வாம்மா. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக ஆண்டவர் நல்லதாக சொல்கிறாரு, உனக்கு எவ்வளோ வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணு, சரியாக போயிடும். அல்லேலூயா. துதி ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் போன விட்டு யோபு சொன்னாராம், கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அவருக்கு ஒண்டிதான் உண்மையான மனுஷன். அவர் யாரு? நாமெல்லாம் டூப்பில் கட்டு மனுஷர்கள். நம்மளாம் யாரு? நம்மளை பற்றி பைபிள் சொல்லுது, துரோகிகளான மனிதர்களுக்கு வரங்களை கொடுத்தார் அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம வரத்தை வச்சுக்கிட்டு நாம் தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை பொழைக்க வைக்கல. நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஆண்டவர் பொழைக்க வைக்கிறதுனா சர்ச்சு கட்டி கொடுக்கணும், ஆண்டவர் பொழைக்க வைக்கிறதுனா சர்ச்சுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற. வாயினால் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. ஆமென். வாயில் கை வைங்க. இந்த வாய் கர்த்தருக்கு சொல்லுங்க, வாயினால் கர்த்தரை துதிப்பேன், வாயினால் கர்த்தரை பாடுவேன், வாயினால் கர்த்தரை உயர்த்துவேன், வாய் திறந்து விசுவாசமாக பேசுவேன், அவிசுவாசமாய் பேச மாட்டேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. வெற்றி, வெற்றி. எல்லாரும் கரங்களை தட்டுங்கள். வெற்றி உங்களுக்கு இன்று முதல் வெற்றி. நாவை ஒன்றையும் அடக்கிட்டா உலகத்தையே அடக்கிடலாமா? அல்லேலூயா. இந்த நாவு வந்து பெரிய தீக்குச்சி மாதிரி, அது ஒரு காட்டையே கொளுத்தி விடுமா. 10 ஏக்கராக இருந்தாலும் சரி, 1000 ஏக்கராக சரி, ஒரே ஒரு தீக்குச்சி எடுத்து போட்டால் அப்படியே பற்றிக்கும். அதே போல தான் அந்த நாக்கில் இருந்து நீங்கள் கரெக்டாக சொல்லலைன்னா எல்லாம் பிரச்சனையாயிரும். ஆனால் இந்த வாயை கரெக்டாக பிரச்சனை நீங்கள் நல்லா பயன்படுத்தினா எல்லா பிரச்சனையும் ஓடி ஒளிஞ்சிடும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணேன். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எனக்கு நிறைய மீட்டிங் புக் ஆகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள்.